இப்போ மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா அவர்கள் இன்னைக்கு ஒரு கட்சியை தொடங்கியிருக்காரு, திராவிட வெற்றி கழகம். ஏற்கனவே விஜயோட இது பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம். அந்த கட்சி, விஜய் கட்சியோட கொடி பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷன், லிட்டரலா அதே மாதிரி தான் இந்த கட்சியோட கொடியும் இருக்கு. இது எப்படி எடுத்துக்கிறது, இல்ல எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா விஜய் கட்சிக்கும் இந்த கட்சிக்கும் லிட்டரலா ஒரே பேர் இருக்கு, அதே மாதிரி ஒரே கலர் கொடி இருக்கும்போது அவங்களோட ரசிகர்களோ இல்ல தொண்டர்களோ டிவிகே தொண்டர்கள் கஷ்டப்பட லைக் எப்படின்னா குழம்ப மாட்டாங்களா? குழம்பணுங்கிறதுக்காக பண்ணினது தானே இது. அவர் மல்லை சத்யா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே திமுகவில் திமுக கூட்டணியோடு நான் சேர்ந்து விடுவேன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? இதோட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் மல்லை சத்யா நான்ட்டெல்லாம் ஒரு கட்சியை ஆரம்பித்து நடத்துகிற அளவுக்கு பைசா இருக்குமான்னு தெரியல. அந்த அளவுக்கு அவர் ஒரு மதிமுகவில் இருந்த போதோ திமுகவில் இருந்த போதோ அந்த அளவுக்கு நேர்மையற்ற வழியில் சம்பாதித்தவராகவும் தெரியல. ஏன்னா அவரை எல்லாரும் ஒரு நேர்மையான மனிதராகத்தான் பார்க்கிறார். அப்போ அவருக்கு ஸ்பான்சர், இந்த கட்சி நடத்துறதுக்கு ஸ்பான்சர் யார் கொடுப்பா? திமுகவோட சதிகளில் மல்லை சத்யா அவர்கள் வீழ்வார்னு நம்ம எதிர்பார்க்கல. அது எல்லாத்துக்குமே ஒரு ஷாக். இது திமுக சதினே எடுத்துக்கலாமா மேம்? அப்போ அஃப்கோர்ஸ் அதுல எந்த டவுட்டுமே வேண்டாம்.